மெட்ராஸ் நகரத்திலே சட்டசபை கூட்டத்திலே மெட்ராஸ் நகரத்திலே சட்டசபை கூட்டத்திலே மந்திரிகள் மத்தியிலே மாலை முரசு பேப்பரிலே மந்திரிகள் மத்தியிலே மாலை முரசு பேப்பரிலே மரண செய்தி படித்தார். இவர் மரண செய்தி படித்தார். டிக்கெட் எடுத்தவர்களின் கணக்குப்படி உள்ளே 450 பேர் இருந்திருக்கலாம். 46 பெரியவர்கள், 32 குழந்தைகள் என 73 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். சிலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு ஓடுனாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகம். வாழையில பூரா எல்லாத்தையும் படுக்க வச்சிருக்காங்க. இடமே இல்லாம கீழே படுக்க வச்சிருக்காங்க. நேரடியாக தூத்துக்குடி வந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பார்க்கவும் உறவுகளுக்கு ஆறுதல் சொல்லவும் பெருங்கூட்டம் மருத்துவமனை முன்பு கூடியது. மதுரை விமான நிலையத்தில் இறங்கி தூத்துக்குடி கார்ல தான் வந்தாங்க. அந்த காலத்துல தூத்துக்குடி விமான நிலையம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் வந்தாங்க. வெளியிடங்கள்ல இருந்து வந்து பார்த்தாங்க. உடனே அதுக்கெல்லாம் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. அப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி இருந்துச்சு. அவரும் வந்து மக்களை வந்து நேரில் வந்து உடனே வந்துட்டாரு. உடனே வந்து பார்த்து என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கு அவ்வளோ உதவிகளும் செய்தாங்க. மருத்துவமனையிலையும் நோய்வாய்ப்பட்டு அந்த காயப்பட்ட அத்தனை பேரையும் பார்த்து எல்லாருக்கும் நல்ல ஆறுதல் கூறி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் செய்து வந்தார்கள். சுமார் 2 மணி நேரம் இந்த ஆஸ்பத்திரியில மற்ற ஏனைய ஆஸ்பத்திரியில் இருந்த மக்களை எல்லாம் சந்திச்சாரு. அன்றைய அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்த பாவு சண்முகம், தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் என் தனசேகரன், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் செல்வராஜ், காவல் கண்காணிப்பாளர், அரசு மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்டோர் எம்ஜிஆரிடம் விபத்து குறித்து விளக்கம் அளித்தனர். மருத்துவமனையின் துயரங்களை பார்த்து கண்கலங்கிய எம்ஜிஆரிடம் தீக்காயம் பட்டவர்கள் மீது ஈ மொய்ப்பதால் உடனடி தேவையாக கொசுவலை வேண்டுமென கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை அதே இடத்தில் உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. ஆஸ்பத்திரியில வந்து இறங்கின உடனே நேர ஒவ்வொரு வார்டு அந்த அடிபட்டு ஆட்களை சேர்த்த வார்டு, தீப்பட்டவங்க அவ்வளோத்தையும் ஒவ்வொரு ஆளா பார்த்தாரு. ஒரு ஆள் பாக்கி விடல. எத்தனை பேரு அதுல விபத்துல இருந்தாங்களோ அந்த விபத்துல உள்ள அத்தனை நபர்களையும் கையை காலை தொட்டு 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 ஆறுதல் கூறினார். இதை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதது எங்கள் கண்ணால பார்த்தோம். அந்த அளவுக்கு தூத்துக்குடி லட்சுமி தேட்டில் ஏற்பட்ட தீபத்தை பற்றி அதிகாரிகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் எம்ஜிஆரிடம் விலைக்கு சொன்னபோது அதை அறிக்கையாக வெளியிட்டார். காயம்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக 2000 ரூபாயும், பலத்த காயம் என்றால் 10,000 ரூபாயும் நிவாரண உதவிக்கு உத்தரவிடப்பட்டது. இவ்வளவு பெரிய கோரபத்து ஏற்பட்ட பிறகு அந்த எந்த இடம், அந்த இடத்துக்கு நான் சென்று உடனே அங்கே போய் அங்குள்ள பகுதி மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் 2.5 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு, விசாரணைகள் முடிந்த பின்பு, மக்களை சந்தித்த பின்பு எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக லட்சுமி தேட்டர்